வணக்கம். பொறுமைக்கே உதாரணமாக இருக்கின்ற இந்த பூமிக்கு தாங்க முடியாத பெரிய சுமை எது, பெரும் பாரம் எது என்று வள்ளுவரை வினவினேன். அவர் சொன்னார், இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மலைகளும் கடல்களும் இந்த உலகத்திற்கு பாரம் இல்லை. அவ்வாறாயின் அறநெறி என்பது சிறிதும் இல்லாது, இறைமாட்சி என்பது கொஞ்சமும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக ஆளுகின்ற அரசனும் அவனுக்கு துணையாக இருக்கக்கூடிய அறிவில்லாத சிறுமையரும் இணைந்து நடத்துகின்ற கொடுங்கோல் ஆட்சிதான் இந்த நிலத்திற்கு தாங்க முடியாத பெரும்பாரம். வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் கூறுகின்றார், கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது அல்லது இல்லை நிலக்கு பொறை. கல்லார் பிணிக்கும் கடுங்கோல். வள்ளுவர் சொற்களை வைத்து விளையாடுகின்ற விளையாட்டு இங்கே. கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் என்றால் கடுங்கோலாட்சி செய்யக்கூடிய மன்னனை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அறிவில்லாதவராக, அறநெறி இல்லாதவராக, அருள்நெறி இல்லாதவராக, மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாதவர்களாக இருப்பர். இது ஒரு பொருள். கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் என்றால் கடுங்கோலாட்சி செய்யக்கூடியவன் தன்னோடு இருப்பவர்களை மட்டுமல்ல, தன் நாட்டிலே இருக்கக்கூடியவர்களையும் கல்லாதவர்களாக வைத்துக்கொண்டு அவர்கள் கல்லாமல் இருக்கின்ற காலம் வரைதான் நாம் சொல்லுகின்ற அனைத்தையும் உண்மை என்று நம்பி நீட்டிய இடங்களிலே பாய்வார்கள் என்று கொடுங்கோலன் கல்லாரை விரும்பி வைத்திருப்பான். கல்வி என்ற ஒன்றினை அவர்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் தராமல் வைத்திருக்கலாம், அதற்கு எந்தெந்த மயக்கங்களையெல்லாம் கொடுத்து அவர்கள் மனதையும் மதியையும் குழப்பி வைக்கலாம் என்று பார்த்து அதற்கேற்ப செயல்படுவான். கொடுங்கோலாட்சியை சரி என்று விரும்பி ஏற்பவர்கள் கல்லாத புல்லர்கள். கொடுங்கோலாட்சி புரிபவன் தனக்கு தேவையான அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் கல்லாத புல்லர்களாக இருக்கிறார்கள். இத்தகைய ஆட்சி புரிகின்ற மன்னனும் அவனுக்கு துணையாக இருக்கக்கூடிய அறிவற்ற முட்டாள்களும் இந்த நிலத்திற்கு தாங்க முடியாத பெருஞ்சுமை என்று வள்ளுவர் பேசுகின்றார். நன்றி, வணக்கம்.